வணக்கம் நேயர்களே, விஷன் 9 டிவிக்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசிகள் 3ஆம் தேதியிலேருந்து 9ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்க்கிறோட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசின்னு நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வரது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுத்தி பலன்கள் வரும். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்த நடந்ததோ அது மிங்க ராசி. ஸோ கும்பராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதி சனி இந்த ராசியிலே இருக்கும். சின்னதாக ஒரு சோம்பேறித்தனம் எப்போதுமே இருக்கும். நடா வாழ்க்கை இது இப்படியே இருக்கணும் சின்ன மாதிரியான ஒரு விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் 2-11ஆம் அதிபதியான குரு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4ல் இருக்கும்போது சொத்துக்கு சார்ந்த விஷயம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுவும் வந்து 4ஆம் தேதிக்கு மேலே குரு வக்ர நிவர்த்தி ஆனதுக்கப்புறம் பெரிய லாபங்கள் சொத்து ரீதியாகவும் தந்தை சார்ந்த ஒரு நிறைய லாபங்கள் வரதுக்கான வாய்ப்பாக இருக்கும். நல்ல ஒரு ட்ராவலு டிரான்ஸ்போர்ட்டு வண்டி வாங்கல் விற்கிறவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய லாபம் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி, ஸோ உங்களுக்கு 3ஆம் அதிபதியான செவ்வாய், 3 மற்றும் 10ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 5ல் இருக்கும்போது ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. அதில் வந்து என்னென்னா அது செவ்வாய் இருக்கிறது வந்து வக்கரமாக இருக்குது. குழந்தைகளோட பிடிவாதம் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப அவசியம். அதுக்கு மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும். தொழில் வந்து 5க்கு 8 இருக்கிறனால கொஞ்சம் அதிகமாக ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 4-9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து 2ல் உச்சமாக இருக்கும்போது தாய் தந்தையால் நல்ல லாபங்கள் நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்பாக இருக்குது. பூமி சம்மந்தமான விஷயம், வண்டி வாகனம், பெரிய லாபங்கள், பெரிய ஒரு லாபங்கள், பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லாயிருக்கு. அப்பா சார்ந்த உறவுகள் வெளிநாட்டில் இருக்கணும் வந்து ஒரு பெருமானம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப சிறப்பு தான். அதுக்கப்புறம் பார்க்கும்போது மனைவி ரீதியான விஷயங்கள் சில பேர் வந்து பெரிய லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதி, ஸோ 6ஆம் அதிபதி சந்திரன் வந்து சிறப்பான வாழ்க்கை, நல்ல ஒரு வேலை சம்பந்தமான விஷயங்கள், நல்ல ரொட்டேஷன், நல்ல ஒரு விஷயங்களும் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 7ஆம் அதிபதியான சூரியன், ஸோ 7ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 12ல் இருக்கும்போது கணவன் மனைவியோட சின்ன பிரிவுகள், சின்ன மனஸ்தாபம் இருந்தாலும் எல்லாமே சரியாக போடுங்க. அதுதான் சின்ன ஒரு விஷயம் தான் வச்சுக்கோமே. சில நேரங்களில் வந்து நிறைய அலைச்சல்கள், நிறைய ஒரு வேலை வியாபாரம் சம்பந்தமான விஷயங்கள் அலைச்சல் ஏற்படுவதற்கான நிறையா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதியான புதன் வந்து 12ல் இருக்கும்போது கொஞ்சம் குழந்தைகளோட விஷயத்துக்காக நிறைய அலையிறது, கொஞ்சம் மன உளைச்சல், நைட்டெல்லாம் தூங்காமல் உட்காந்துட்டு ஐயோ என்ன பண்ணுவோம் ஏது பண்ணுவோன்ற ஒரு மன உளைச்சலை கொடுக்கும். ஸோ எல்லாமே சரியாயிடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 9ஆம் அதிபதியான சுக்கிரன், ஸோ 9ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து 3ல் உச்சமாக இருக்கும்போது சின்ன ஒரு பக்கத்து ஊருக்கு போயிட்டு வியாபாரம் பண்ணுறது, ஊராக போய் வியாபாரம் பண்ணுறது, வெளியூரில் போய் வியாபாரம் பண்ணுறது, வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து பெரிய பணம் வருவதற்கான ரொம்ப நல்லா இருங்க. இளைய சகோதர சார்ந்த விஷயங்களில் வந்து பெரும் லாபங்கள் வர்றதுக்கு, புதிய ஒப்பந்தங்கள் மூலமாக பெரும் பணம் வருவதற்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. 10ஆம் அதிபதி வந்து 5ல் இருக்கும் தொழில் ரீதியான விஷயங்களை வந்து ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியங்க. ஸோ கொஞ்சம் வந்து கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஏதாச்சும் இடம் மாற்றதுக்கான பார்த்து நடந்துக்கணும். மறுபடி 11ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ தாயார் சார்ந்த விஷயங்கள், நிலபலங்களில் பெரும் லாபம் கண்டிப்பாக இருங்க. ஸோ இதுவரை பார்த்து வந்து பொது பலன்கள். இப்போ பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள் எப்படின்னு பார்ப்போம். கும்ப லக்னமாக இருந்து சூரிய தசாபுத்தினா சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி 12ல் இருக்கும்போது கணவன் மனைவியோட சின்ன செலவுகள் கொஞ்சம் அதிகமாக போகிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். சில பேருக்கு நிறைய வந்து குடும்பத்தை விட்டு கொஞ்சம் வெளியில் போய் பிரயாணம் பண்ணி தொழில் ரீதியாகவோ ஒரு வியாபார ரீதியாகவோ போகிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது கும்ப லக்னமாக வந்து சந்திர தசாபதி, சந்திரன் வந்து 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா நல்ல வேலை சம்பந்தமான விஷயம், புதிய ஒப்பந்தங்கள், இதெல்லாம் சிறப்பான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. கும்ப லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி, இந்த செவ்வாய் வந்து 5ல் இருக்கும்போது கொஞ்சம் தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியங்க. ஆன்மீகம் சம்பந்தமான விஷயங்கள் எங்கன்னா போகலாமாங்கிற எண்ணங்களே கண்டிப்பாக இருக்கும். குழந்தைகளோட பிடிவாதம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். கொஞ்சம் அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா கும்ப லக்னம் வந்து ராகு தேசம், ராகு வந்து 2ல் இருக்கார். கொஞ்சம் எமோட்டாக பேசுவீங்க. அதுவும் இப்போ சுக்கிரன் இருக்கும்போது பெண்கள்லாம் வந்து கொஞ்சம் எமோஷனல் சவுண்ட் விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிடும். அதுக்கப்புறம் கும்ப லக்னமாக இருந்து ராகு தேசாபுத்தியந்திரங்களில் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். ஏன்னா வந்து ராகு சுக்கிரன் ஒன்றா இணைகிற காலகட்டங்கள் வந்து எமோஷனான ஒரு பேச்சுக்கள், திமிரான பேச்சுக்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதை மட்டும் கொஞ்சம் அமைக்க வச்சுக்கோங்க. கும்ப லக்னமாக இருந்து குரு தேசாபுத்தியந்திரம், குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4 இருக்கா, 4-9 ரொம்ப சிறப்பான பலங்கள், நல்ல விஷயங்கள், ஏதாச்சும் புதிய சொத்துக்களோ புதிய விஷயங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. வெளிநாட்டில் வேலைக்கு போகணுன்றவங்க வெளிநாடு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. மகர லக்னமாக இருந்து சனி தேசாபுத்தி, சனி வந்து ஒரு ராசியிலையும் சோம்பேறித்தனங்கள் அதிகமாக இருக்கும். பட் இருந்தாலும் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் அம்மா அப்பாக்காக கொஞ்சம் செலவு பண்ணுற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். லாபங்கள் இருக்கான நல்ல லாபங்கள் வரதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. மகர லக்னமாக கும்ப லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து புதன் தசாபுத்தியில் புதன் வந்து 5-8ஆம் அதிபதி 12ல் குழந்தைகளுக்காக நிறைய செலவு பண்ணுறமான விஷயங்களை ஏற்படுத்தும். தேவையில்லாத விஷயம், குழந்தைகளை நினச்சோ அது இந்த ஆகிடுமோ அதாயிடுமோன்னு சொல்லிட்டு ஒரு தூக்கம் இல்லாத விஷயம் இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. மற்றபடி கும்ப லக்னமாக இருந்து கேது தேசாவது, கேது வந்து 8ல் இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சல், கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து தேவையில்லாத ஒரு விஷயங்கள்லாம் வந்து நினச்சி ஐயோ இப்படி ஆகிடும் சொல்லி ஸ்ட்ரெஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புலாம் இருக்குது. லீகல் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப அவசியங்க. கும்ப லக்னமாக வந்து சுக்கிர தேசாபுத்தினா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு
வந்து 2இல் உச்சமாக இருக்காருங்க. ஸோ 4 9ஆம் தேதி 2இல் உச்சமாக இருக்கும்பொழுது தாய் தந்தையால் நல்ல லாபங்கள், நிலபுலங்களால் நல்ல லாபங்கள், வெளிநாடு வெளியூரில் இருக்கவங்களாம் பெரிய லாபங்கள், பெரிய வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பு, மனைவி சார்ந்த உறவுலையும் லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ நல்ல விஷயங்கள் நல்ல மாற்றங்களாக இருக்கணும். ஒரு பிரார்த்தனை அவசியமானதார இறைவனை பிரார்த்தனை பண்ணவும் கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்கும். டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் நம்ம இப்போ பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா மகா கும்பமேளா. ஸோ மகா கும்பமேளாங்கிறது வந்து பார்த்திங்கன்னா 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 144 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து மகா கும்பமேளா. ஸோ இப்போ வந்து மகா கும்பமேளா நடந்துட்டுருக்கு. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட அந்த உத்தரப்பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் மனித தலையாக இருக்கிற மாதிரி விஷயங்களே பண்ணி வச்சுருக்கதும், 3 நதிகள் சங்கமிக்கிற ஒரு இடத்துல வந்து நம்ம குளிக்கணும். குளித்தா அன்றைக்கி வந்து நமக்கு வந்து ஒரு நல்ல மோட்சம் கிடைக்கும், அன்றைக்கி வந்து குளிக்கிறவங்களாம் நல்லவனாக மாறிடுவான் அப்படிங்கிற எண்ணங்கள் வந்து எல்லாருமே பாவம் போயிடும்னு சொல்லிட்டு ஓடி போய் குளிக்க போயிருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு பெரிய வியாபாரமும் இருக்குது. ஸோ ஒரு ஆன்மீகம்ங்கிறது வந்து அரசு சம்பந்தமான விஷயம் வந்து ஒரு பெரிய லாபமாக இருக்கிறதுக்கு ஒரு யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. அந்த காலத்துலலாம் வந்து ராஜாக்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு நிதி நமக்கு நெருக்கடி இருக்குது, நமக்கு வந்து பணம் சரியாக வரலன்னா ஒரு பெரிய ஆன்மீக கோயிலை கட்டுவாங்க. அந்த கோயிலில் வந்து எல்லோரும் கொண்டு வந்து காசை கொட்டிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இதுவும். இது வந்து பழங்கால கதையை ஒன்று சொல்கிறாங்க. என்ன கதை சொல்கிறாங்கன்னா, அந்த அமிர்தத்தை எடுத்துகிட்டு வரும்போது அப்படி சிந்தும்போது ஒரு 3 இடத்துல விழுந்துருச்சு. அந்த 3 இடத்துல வந்து விழுந்த இடம் தான் அந்தந்த இடம். ஸோ பிரயாக் இந்த மாதிரி இடங்களில் வந்தெல்லாம் விழுந்திருக்கு. அந்த 3 இடம் பார்த்திங்கன்னா எல்லாமே நார்த் இந்தியா தான் வந்து. சவுத் இந்தியாவில் ஒரு கோயிலில் கூட இல்லையே, ரொம்ப கஷ்டமாக இருக்குல்லங்க. ஸோ அதை வச்சு தான் வந்து இவங்க மகாமகம், அந்த குருவும் சூரியனும் வந்து ஒவ்வொரு இடத்துல வந்து மீட் ஆகிற இடத்த வந்து மகாமகமாக கொண்டாடிட்டு வராங்க. பட் இருந்தாலும் இது வந்து ப்ராக்டிக்கலாக வந்து இது வந்து எஸ்ஸா நோவா, இது வந்து பலன் கொடுக்காதாங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. ஸோ மகாமகம்ங்கிறது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி 144 வருஷத்துக்கு ஒரு வாட்டி சூப்பராக இதுக்குன்னே வச்சுப்போம். நான் இல்லைன்னே சொல்ல, நான் அதுக்கு எதிரான ஆளே கிடையாது. பட்டு போகிற அத்தனை கோடி பேர்களுக்கும் பாவம் போயிருமா? யோசிச்சு பாருங்கள். அதெல்லாம் போகாதுங்க. நீங்கள் பண்ண கர்மாக்களை நீங்கள் தான். இப்போ சாமிக்கிட்ட போயிட்டு நான் முக்கூடலில் போய் குளிச்சுட்டு வந்துடுவேன், குளிச்சுட்டு வந்தால் எல்லா பாவமும் போயிருங்கிறது எவ்வளோ அம்பக்கான விஷயம். கர்மாங்கிறது வந்து நீங்கள் வந்து நிறைய கர்மாக்கள் இருக்குது. சிலதை அனுபவித்து தீர்க்கிற கர்மா இருக்குது. அகோரிங்கெல்லாம் வந்து அங்கே நிற்கிறாங்க. ஸோ அவங்களாம் பெரிய ஆளுங்க, ஞானிகள், ஓகே, அவங்களுக்கு ஓகே. நீங்கள் ஏங்க போகிறீங்க? அவ்வளோ கூட்டம், அவ்வளோ கோடிக்கணக்கான ஒரு கக்கூஸ் வசதி கரெக்டாக இருக்காது, தண்ணி கரெக்டாக இருக்காது. நம்ம போயிட்டு 30 பேர் செத்து போயிட்டான். இந்த நெருக்கடி தேவையா? யோசிச்சு பாருங்கள். எங்கள் பக்கத்தில் எவ்வளோ பெருமாள் கோயில் வந்து விலைக்கேற்ற முடியாமல் இருக்குங்க. அங்கே ஒரு எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம். பக்கத்தில் எவ்வளோ ஐயருங்க கஷ்டப்படுறாங்க. அங்கே போயிட்டு அவனுக்கு ஒரு 10 ரூபா போடவே மாட்டான். அந்த 1 ரூபா 2 ரூபா போடுற கேஸை நான் இன்றைக்கும் பார்க்குறேன். 1 ரூபா 2 ரூபாய்க்கு என்னங்க வாங்க முடியும்? மகாமகத்தில் போயிட்டு அவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டீங்க. இந்த ஃப்ளைட்லேயும் ட்ரெயின்லேயும் போயிட்டு. நான் ஜோதிடன், சாமி இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை, ஓகேங்களா? அதே மாதிரி நான் ஆன்மீகத்துக்கு வந்து எதிரானவன் கிடையாது. மகாமகம் முடிச்சாலும் அங்கே முக்கூடல் இருக்க தான் செய்யும். இதை பற்றி வந்து ஓஷோ வந்து ஒரு இடத்துல சொல்லியிருக்காருங்க. அங்கே வந்து ஒரு பர்டிகுலர் டைம், நல்லா புரிஞ்சுங்க, இவங்க வந்து 1 மாதம் நடத்துகிறாங்க இல்லையா, அந்த 1 மாதம் ஃபுல்லாக பவர் இருக்காது. அந்த பர்டிகுலர் 1 நிமிஷம் தான் இருக்குமாங்க. அந்த கிரக நிலவரங்களும் அந்த நட்சத்திரம் கரணம் எல்லாம் ஒன்று சேர்ந்து வர்றது ஒரே 1 நிமிஷம் தான் அந்த இடத்துல இருக்கும். அந்த முக்கூடலில் அந்த பவர்ஸ் இருக்கும். அப்போது அந்த 1 நிமிஷத்தில் எத்தனை பேர் குளிக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான், மற்றபடி வேறு யாரும் கிடையாது. இது தெரியாமல் 1 மாதம் ஃபுல்லாக கூட்டமாக போய் ட்ரெயின் அலைஞ்சி கிளைஞ்சி எவ்வளோ கொடுமை பாருங்கள். நம்ம எதுக்குங்க? நம்ம உடம்பே கோயில், உள்ளுக்குள்ளே இருக்குது சாமி. பக்கத்து தெருவில் இருக்கிற சாமியை கும்பிடுவோம். எனக்கு திருப்பதிக்கே போயிட்டு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் போயிட்டு அங்கே கூட்டத்தில் நின்றுட்டு கூண்டில் போட்டு சிறை வச்சு அதுக்கப்புறம் போய் பெருமாளை பார்க்குறதுக்கு பக்கத்தில் இருக்க பெருமாளுக்கு எண்ணெய் வாங்கி கொடு, பெருமாள் இருக்கிற ஐயருக்கு வாங்கி கொடு. அதை விட்டுட்டு இது வந்து ஒரு தேவையில்லாத விஷயம் தான் நான் சொல்லுவேன். நான் ஏன் தேவையில்லாத விஷயம்னா, இவ்வளோ வருத்திக்கிட்டு சாமி கும்பிட சொல்லி எந்த சாமியும் சொல்ல, ஏதாச்சும் இருந்தால் சொல்லுங்கள். நீ மகாமகத்துக்கு வந்தால் தான் நீ செத்தா நீ வந்து சொர்க்கத்துக்கு போகணும் எந்த சாமியாக சொல்லிச்சா? கிடையவே கிடையாதுங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் அமைதியாக உட்காந்தா தான் சாமி தெரியும். நீங்கள் போய் கூட்ட நெரிசலில் இடிப்பட்டு மிதிப்பட்டு சாமி பார்க்கணுன்னு அவசியமே கிடையாது. உட்காருங்க, உங்கள் வீட்டில் வந்து அமைதியாக ஒரு இடத்துல உட்காருங்க. பக்கத்தில் இல்லாதவனுக்கு ஒரு 10 ரூபா கொடுங்க, தர்மம் பண்ணுங்கள். அந்த தர்மத்தில் தான் வந்து வாழ்க்கை இருக்க முடியும். இந்த மாதிரி வந்து மகாமகத்துக்கு போனால் புண்ணியம் கிடைக்கும், அங்கே போனால் இது கிடைக்கும், பச்சை சேலை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு தோஷம் போயிடும். இதெல்லாம் வந்து ஹம்பக்கான விஷயம். தான தர்மங்கள் பண்ணுங்கள், வேண்டாம் சொல்ல. உங்கள் வீட்டு பக்கத்தில் நம்ம ஊரை விட்டுட்டு ஏதோ ஒரு ஊரில் போயிட்டு கொண்டு போயிட்டு காசை கொட்டிக்கிட்டு நேரம் விரையும். வயசானவங்கெல்லாம் கொஞ்சம் கூட புத்தி இல்லாமல் அங்கே போயிட்டு உட்காரெல்லாம் வந்து ரொம்ப அம்பகான விஷயம். தயவுசெய்து இப்போ திருப்பி போகணுன்னு நினைக்கிறவங்க கூட இந்த வீடியோ போட்டு தயவுசெய்து போகாதீங்க. பக்கத்தில் இருக்கிற நம்ம சாமியை கும்பிடுங்க, மனசார இது பண்ணுங்கள். உங்கள் புள்ள குட்டிகளை பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா இருக்குது, புள்ள குட்டிக்கு 1 ரூபா கொடுக்காது, கோடி கணக்கில் வச்சுருக்கு,
கேட்டால் ஒரு புள்ள லவ் பண்ணிட்டு போயிட்டான், ஒருத்தன் புள்ள என்னை பார்த்து பேசலை, அவன் நான் சொல்படி கேட்கல, எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சுன்னு சொல்லி தனியாக உட்காந்து கோடிக்கணக்கான சொத்து யாருக்குமே ஒரு பைசா அது போய் அந்த மகாமத்துக்கு போயிட்டுருக்கு. இங்கே பாவம் அந்த பிள்ளைங்கள்லாம் வந்து கஷ்டப்பட்டுருக்கு. நம்ம பக்கத்தில் பெருமாள் கோயிலில் வந்து விளக்கேற்றுறது கூட எண்ணெய் இல்லை, ஈஸ்வரன் கோயிலில் பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது அதெல்லாம் விட்டுட்டு இவங்க போய் எங்கேயோ இருக்கிறது கண்டிப்பாக உள்ள பக்கத்தில் இருக்கிற சாமி தான் உங்களுக்கு கை கொடுக்கும். என்றைக்குமே சாமி கும்பிட்றது தான் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டருக்குள்ளே இருக்கிற சாமியை பிடிங்கன்னு தான் சொல்லிவிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம்.